கழகத்துடைய பொதுச் செயலாளர் திராவிட பெண்மணி வீரமங்கை என்ன வேண்டுமென்றாலும் நாங்கள் போற்றுவோம், புகழுவோம். எங்களை தாயாக, அண்ணியாக, வருங்கால சந்ததிக்கு கேப்டன் அவர்களுடைய கொள்கைகளை பறைசாற்றும் மாபெரும் தலைவியாக எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணியார் அவர்களே, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, எதிர்காலம் தேமுதிகவிற்கு எதிர்காலம் என்பதை அடையாளம் காட்டிவிட்டு சென்றாரா தலைவர் என்பது அல்ல. எதிர்காலமே எங்கள் தம்பி விஜய பிரபாகரன் என்ற சூழலைக்கும் நிலையிலே மக்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தம்பி பிரபாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய பொருளாளர் ஏறக்குறைய 15 நாட்களாக சுறுசுறுப்பாக இருந்த இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய உழைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்கேஎஸ் அவர்களே, பார்த்தசாரதி அவர்களே மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர், அவைத்தலைவர், துணை செயலாளர்களே, அனைவருக்கும் கேப்டன் மூச்சாக உயிராக அவருடைய கொள்கைகளை தாங்கிக் கொண்டு ஒரு நாள் இந்த இயக்கம் தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலே அமர வைக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு என்னுடைய முதல் கண் வணக்கம். காலத்தின் அருமை கருதி 2 செய்தியை மட்டும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடுது. ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் மேல மலையில தீபம் ஏற்றணும், உயர்நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று தீபம் ஏற்றணுங்கிறாங்க. நான் இங்க இருக்கக்கூடிய கழக தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கேட்டுக்கொள்ளலாம். எங்க ஆசை என்ன தெரியுமா? என் தலைவர் கேப்டன் அவர்கள் கொடுத்த இந்த தீப கொடியை தமிழகத்துடைய செஞ்சார் கோட்டையில ஏற்றணும். அதுதான் எங்க ஆசை. அதனால அங்க ஏற்ற முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நாங்க சொல்றோம், எங்க தீப கொடியை இந்த செஞ்சார் கோட்டையில ஏற்றும் வரை தேமுதிக ஓயாது உறங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரே தூய்மையான அரசியல் தலைவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் தூய்மையான அரசியல் தலைவர் என்று பார்த்தா நம்ம தலைவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம தலைவரா தூய்மையான அரசியல் தலைவர். அதை பற்றி பேசலாம், ரொம்ப நேரம் பேசலாம். சிவக்கொழுந்து பக்கத்தில் வந்துட்டார். அதனால நானும் என்னுடைய நேரத்தின் அருமை கருதி முடித்துக்கொண்டு உங்களிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரம் வந்தால் காய்ச்சல் வரும். யாருக்கு காய்ச்சல் வரும் தெரியுமா? நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு காய்ச்சல் வரும். நாளைக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறவங்களுக்கு யார் ஆட்சிக்கு வரணும்? ஆண்டவங்களா, ஆள போவங்களா? முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம் தலைவி அண்ணியார் அவர்களுக்கு நாம் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். அதனால் நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்காக இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க சொல்லி எங்க கட்சியை தாழ்வுபடுத்தாதீங்க. உங்களுக்கு கூட்டணி வரணும்னா நேர்மையான முறையில் எங்களை அணுகுங்க, எங்க தலைவியை அணுகுங்க, எங்க பொதுச் செயலாளரை கேளுங்க. நாங்கள் இந்தந்த கொள்கைகளை, தலைவருடைய கொள்கைகளை, லட்சியங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள். தலைவருடைய கொள்கை லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் என்ற கொள்கை, அந்த கொள்கையை சொல்லி எங்கள் தலைவியிடம் நீங்கள் கேளுங்கள். யாராவது கேட்க தயாரா இருப்பானா? ஆனா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நம் தலைவருடைய லட்சியம் ஒரு நாள் நிறைவேறும். அது எந்த கூட்டணி என்பது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தலைவருடைய கொள்கையை, லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய கூட்டணியை அண்ணியார் அவர்கள் அமைப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதேபோல் இந்த மாநாடு நடத்திய அனைவருக்கும், சிவக்கொழுந்து, உமாநாத் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, நாம் பாதை அண்ணியார் காட்டும் பாதை, அந்த பாதையில் எந்த கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணியை நாம் ஏற்று உழைப்போம். நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க புரட்சி கலைஞர் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.